வண்டி இங்கே தான் நிற்கிது, பக்கத்தில் யாரையும் ஆளை காணுங்க. என்ன குமார்? வாங்க பாய். பாய், நான் தான் சொல்றேன்னு சொல்ற மூர்த்தி, அப்புறம் என்ன? பாய் அதுக்கெல்லாம் டைம் இல்லை. தலைவர் சைடு இருந்து ரொம்ப ப்ரெஷரு, மேட்ரு உடனே முடிச்சாகணும். இப்போ பசங்கெல்லாம் உள்ள இருக்கானுங்க, தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் பொறுமையா இரு. டீ சாப்பிட்றியா குமார்? எதா இருந்தாலும் யோசிச்சு தான் பண்ணணும், மாட்டினா ரிஸ்க்கு. எலெக்ஷன் வரப்போது, சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணணும் பாய். தோ இவனை வச்சு செய்யலாம்ல. இவனா? இவனுக்கு இது கொஞ்சம் கம்மி. யோசிச்சு தான் பேசுறியா? அதெல்லாம் வேணாம். அதான் வேணும், அப்பதான் விஷயம் நம்மளை தாண்டி வெளில போகாது. குமார நீ வா. மூர்த்தி வேணாம். சொல்லுங்கண்ணா. ஒன்றும் இல்லை குமார், உன்னால் ஒரு விஷயம் செய்ய முடியும்னு நான் சொல்கிறேன், ஆனால் பாய் முடியாதுன்றாரு. என்ன விஷயம் பாய்? என்கிட்ட சொல்லுங்க, நான் செய்வேன். ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ. என்ன பாய்? பாய் பையன்தான் செய்கிறேன்னு சொல்கிறான்ல, பண்ணட்டும், விடுங்க. குமார், நாளைக்கு நம்ம எக்ஸ்எம்எல்ஏ நாகலிங்கத்துக்கு பிறந்த நாள். நீ என்ன பண்ணுற? பாய் சொல்கிற இடத்துக்கு போ, ஒரு வண்டி நிற்கும், அங்கே நம்ம பசங்க உங்ககிட்ட ஒரு பார்சல் தருவாங்க. அதை வாங்கி யாருக்கும் தெரியாமல் நாகலிங்கம் வீட்டில் வச்சுடு. அப்புறம் பார் பாய் இவனை எப்படி கவனிக்கிறாருன்னு. மூர்த்தி, நான் பசங்க 2 பேர் இருக்கானுங்க, இவனையும் அனுப்புற? பாய் பசங்கள்லாம் உள்ளே இருக்காங்கன்ற, இருக்கிற பசங்களையும் விட முடியாது. இவனை வச்சு இதை முடிப்போம், ஏதாவது பிரச்சனைனா பார்த்துக்கலாம். குமார், இந்த மோரம் தான் கழட்டி ஏன்டா சும்மா சும்மா வீட்டில் போட்டிருக்க? சும்மாருமா, அது எனக்கு பாய் குத்துது, அதெல்லாம் கைடெல்லாம் முடியாது. குமார, நானா? டேய் பாய் சொன்னார்னு கடையே திறக்க போயிடாத, ஒரே கலவரமா இருக்கு. என்னாச்சுண்ணா? நம்ம எக்ஸ்எம்எல்ஏ நாகலிங்க வீட்டில் எவனோ பாம் வச்சிட்டானாண்டா. என்னாச்சுடா?
அது ஒன்றும் இல்லைடா, யாரோ நைட்டு அவர் காரில் பாம்பு வச்சுட்டு போயிட்டாங்களாம். காலிலேருந்து ஒரே பிரச்சனையாக ஆனா இருக்கு. இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் இல்லையா? இன்னைக்கா? அதெல்லாம் இல்லையா? யார் சொன்னா இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள்னு? குமார் நாளைக்கு பிறந்த நாள். நீ என்ன பண்ற? அங்கே நம்ம பசங்க உங்ககிட்ட ஒரு பார்சல் தருவாங்க. அதை வாங்கி யாருன்னு தெரியாம நாகலிங்கத்தில் வச்சுட்டு அப்புறம் பாய் எப்படி வாங்கிட்டாரு. புதுச்சேரியில் உள்ள நிறுத்தப்பட்டிருந்த காரின் கீழே இருந்து பைப் வெடிகுண்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. வீட்டு பணியாளர் இன்று காலை காரை சுத்தம் செய்த சென்றபோது காரின் அடியில் பைப் வெடிகுண்டு இருப்பதை கண்டு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். வெடிகுண்டு நிபுணர்களுடன் அங்கு வந்த காவல்துறையினர் பைப் குண்டை அப்புறப்படுத்தி அதை உப்பளம் மைதானத்தில் வைத்து செயலிழக்க செய்தனர். இதனையடுத்து அரசு பேருந்துகள் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டது. காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படவே கூட்டத்தை கலைக்க காவல்துறையினர் தடியடி நடத்தினர். போராட்டம் காரணமாக 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வெடிகுண்டை விட்டுச் சென்றது யார் என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நானே முடிச்சு வச்சிடுறேன். அண்ணனை கொடுத்தாண்டா அவன். டேய் என்ன மூர்த்தி, உங்கள் தலைவருக்காக பெரிய பெரிய வேலைலாம் பார்க்குறீங்க கேள்விப்பட்டேன். போலீஸ் இருக்கிறதே மறந்துட்டு பாய் கூட சேர்ந்து இல்லாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்க போல இருக்கு. அது எப்படி உங்கள் தலைவர் வீட்டில் நீங்களே பாம்பு வச்சுட்டு அது எதிர்கட்சி மேலே பழியும் போட்டு எலெக்ஷன் ரிசல்ட்டே மாற்ற பார்க்குறீங்க? சே, நீ பாசலைக்கு அனுப்புன செருப்பு இப்போ என் கால் கீழே தாண்டா இருக்கு. நீ என்ன கேட்க வரணும்னு புரியுது. அந்த செருப்புக்கு நான் 10 லட்ச ரூபா தரேன். நான் வர்ற வரைக்கும் அது அங்கேயே இருக்கணும். நான் வந்து உன்னை கவனிச்சேன். சீக்கிரமா மூர்த்தி. உன் தலைக்கு 10 லட்ச ரூபா வேலை. புரியல சார். பாய் பையன் இளங்கோட்ட மாட்டினா பாய். நம்ம தோட்டத்தை பார்த்து தான் வச்சிருக்கான். நான் போறேன். எதுக்கும் பசங்களை அனுப்பிச்சு வைங்க. அடிங்க. இன்னுமா புரியல? இந்த எலெக்ஷன்ல நாகலிங்கம் ஜெயிக்கணும். அதுக்காக அவனே அவன் வீட்டில் பாம்பு வச்சுட்டு அவனே போலீஸ்க்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். அவங்க பிளான்ல சொதப்பினது நீ மட்டும்தான். என்கிட்ட வந்து சரண்டர் ஆன பத்தியா? அதான் நீ பண்ண பெரிய தப்பு. அவனே வந்தாலும் உன்னை கொல்லதான் போறான். தலை விஷயம் தெரியுமாண்ணா? சொல்லிட்டேன்டா. பணம் இருந்தா என்ன விட்டுருவீங்களா சார்? உங்ககிட்ட பணமா? ஒருவேளை எம்எல்ஏ அவன்கிட்ட ஏதாவது பணம் கொடுத்து வச்சிருப்பாரோ? அதான் பையனை முடிக்க சொல்லிட்டு இளங்கோவும் போட சொல்லிட்டாரு. தப்பிக்கு என்கிட்ட ஏதாவது போய் சொல்றியாடா?
சார் இருக்கு சார் பணம் இருக்கு சார் கையை ஊத்துடுங்க சார் இப்பயே தரேன் சார் அப்படிங்கிற? இருக்கு சார் பணம் இருக்கு சார் கையை ஊத்துடுங்க சார் இப்பயே தரேன் சார். பணமா நினைச்சு இந்த முகத்தை வச்சுக்கோங்க சார். தங்க மோதிரமாடா இது? பரவாயில்ல, 10 லட்ச ரூபாய்க்கு கம்மி தான், யூஸ் ஆகும். சார் சார் ஏய், விட்டுருங்க எதுக்குடா, சார் ப்ளீஸ் சார் உட்கார்றா. சார் ஏய், விட்டுருங்க சார் உட்கார்றா. சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார் பையில கையிடுறா. சார் பையில கையிட போறியா இல்லையா? சார் ஏய், கையை விட போறியா இல்லையாடா? ஏய், விட்றா. நான் சொல்றேன்ல. கையிடுறா, கையிடுறா, பையில கையிடுறா. விட்டுருங்க சார் சார். கையை விட்றா. ஏய், அங்கே இரு, வராத, அங்கே இரு. நான் எதுவும் பண்ணல சார், நான் பண்ணல மூர்த்தி, சார். மூர்த்தி என்ன மூர்த்தி? சே அண்ணனு குட்டான அவன். பண்ணலடா. என்னடா பையன்? டேய் இல்லா. தப்பிச்சானா விடுவிடாரா. வாங்க, பாய் நமாஸ் பண்ணிட்டு இருக்கா. பாய் என்ன அவசரமா பார்க்கணும்னு சொன்னார். பல தேர்தல்களில் மறைக்கப்பட்ட உண்மை, வெற்றிற்காக அப்பாவின் உயிர் சிதைந்த உண்மை, நான் தான் மக்கள் தலைவன் என்று ஏமாற்றும் உண்மை, இது அரசியல்வாதிகளின் கரைப்படியும் உண்மை.